இது நிறைய பேர், குறிப்பா 60 வயசு கடந்தவங்க கேட்கிற ஒரு பொதுவான கேள்வி. தூங்க முடியாத அந்த இரவுகள், அதுக்கு அடுத்த நாள் வர்ற சோர்வு, ஞாபக மறதி, மன அழுத்தம்னு இது நம்ம வாழ்க்கையோட தரத்தையே குறைக்க ஆரம்பிக்குது. ஆனா ஒரு சின்ன ரகசியம் இருக்கு தெரியுமா? ஒரு சாதாரண விதை உங்க தூக்கத்தோட தரத்தை முழுமையா மாத்த முடியும். அது என்ன, அது எப்படி வேலை செய்யுதுன்னு நாம முழுமையா தெரிஞ்சுக்கலாம். சரி, இந்த பிரச்சனையை நாம எப்படி பார்க்கறோங்கிறதுல ஒரு அடிப்படை மாற்றம் தேவைப்படுது. நிறைய பேர் மாத்திரைகளை நம்பியிருக்காங்க. ஆனா அது என்ன பண்ணுது? அந்த நேரத்துக்கு ஒரு தற்காலிக நிவாரணம் தான் கொடுக்குதே தவிர பிரச்சனையோட ஆணி வேற சரி பண்றதில்லை. நம்ம பார்க்க போறது நம்ம உடலோட இயக்கத்தை சரியா புரிஞ்சுக்கிட்டு அந்த அடிப்படை காரணத்தையே சரி செய்யற ஒரு இயற்கையான வழி. இது ஒரு வேகமான தீர்வு இல்ல, ஆனா நிச்சயமா ஆழமான நீடித்த பலனை தரும். வாங்க, முதல்ல இந்த சவாலை சரியா புரிஞ்சுக்கலாம். தூக்கமின்மைங்கிறது வெறும் ஒரு அறிகுறி தான். அதுக்கு பின்னாடி ஒரு வலுவான காரணம் இருக்கு. அந்த காரணத்தை சரி செய்யறது தான் நிரந்தர தீர்வுக்கான முதல் படி. அதாவது ஒரு வலுவான அடித்தளம் போடுற மாதிரி. இங்க பிரச்சனை என்னன்னா, நாம நம்ம உடம்புக்கு என்ன தேவைன்னு கவனிக்காம மேலோட்டமான தீர்வுகளை தேடி ஓடுறது தான். இந்த தற்காலிக தீர்வுகள் எல்லாம் ஒரு சீட்டுக்கட்டு கோபுரம் மாதிரி லேசா காத்தடிச்சாலே சரிஞ்சிடும். ஆனா உண்மையான தீர்வு நம்ம உடலுக்குள்ளேயே தூக்கத்தை இயல்பா உருவாக்க தேவையான சத்துக்களை கொடுத்து ஒரு மரம் மாதிரி வேர்ல இருந்து வலுவான அடித்தளத்தை அமைக்கிறது தான். சரி, அந்த அடித்தளத்தை எது பாதிக்குது? சிம்பிளா சொல்லணும்னா, வயது அதிகமாகும்போது நம்ம உடல்ல தூக்கத்தை கட்டுப்படுத்துற மெலட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோனோட உற்பத்தி குறைய ஆரம்பிக்குது. இதோட சேர்த்து நாள் முழுக்க நாம சந்திக்கிற சின்ன சின்ன டென்ஷன், மன அழுத்தம், உடல் வலி, கவலைகள், இது எல்லாமே நம்ம நரம்புகளை இறுக்கமாக்கி தூக்கத்தை வராம முழுமையா தடுக்குது. நீங்க இதை அனுபவிச்சிருக்கலாம். நாள் முழுக்க வேலை செஞ்சு உடம்பு டயர்டா இருக்கும். ஆனா படுக்கைக்கு போனா மட்டும் மூளை ஓடிக்கிட்டே இருக்கும். மனசு ஒரு நிமிஷம் கூட அமைதி அடையாது, இல்லையா? இதுதான் நரம்பு மண்டலம் ரொம்ப இறுக்கமா இருக்கிறதுக்கான ஒரு தெளிவான அறிகுறி. இந்த நேரடி அனுபவம் தான் நாம ஏன் பிரச்சனையோட ஆணிவேருக்கே போகணும்னு நமக்கு புரிய வைக்குது. இப்போ நாம அடித்தளத்தை ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததா அதுக்கு மேல எப்படி ஆழமான நிம்மதியான தூக்கத்துக்கான அடுக்குகளை, அதாவது லேயர்ஸ ஒன்னொன்னா உருவாக்குறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நமக்கு சில முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படுது. இந்த அமைப்புல 3 முக்கியமான அடுக்குகள் இருக்கு. அடுக்கு மெக்னீசியம். இது நம்ம நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தி உடம்ப நல்லா ரிலாக்ஸ் பண்ணும். இரண்டாவது அடுக்கு டிரிப்டோஃபான். இதுதான் ஹீரோ. இது நம்ம உடலுக்குள்ளேயே தூக்கத்துக்கான ஹார்மோனை உருவாக்குறதுக்கு தேவையான மூலப்பொருள். மூன்றாவது அடுக்கு ஜிங்க். இது ஒரு மேனேஜர் மாதிரி மூளையோட செயல்பாட்டை சரி பண்ணி தூக்கச் சுழற்சியை சீராக்கும். இந்த 3 ஒன்னா சேரும்போது தான் பூசணி விதை ஒரு சூப்பரான கருவியா மாறுது. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த ஊட்டச்சத்துக்கள் தனித்தனியா வேலை செய்யறதில்ல. மெக்னீசியம் உடம்ப தயார்படுத்துது, டிரிப்டோஃபான் அதோட வேலைய ஆரம்பிக்குது, ஜிங்க் அதை சரியா ஒழுங்குபடுத்துது. இப்படி ஒண்ணு மேல ஒன்னா இது சரியா வேலை செய்யும்போது தான் உங்களுக்கே தெரியாம உங்க உடம்புக்குள்ள அந்த ஆஹா மொமெண்ட் உருவாகுது. அதாவது ஆழ்ந்த தூக்கம் ரொம்ப இயல்பா வர ஆரம்பிக்குது. சரி, தூக்கத்தை வரவழைக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல. ராத்திரி முழுவதும் அந்த ஆழமான தூக்கத்தை எப்படி தக்க வைக்கிறதுங்கிறதா அசல் கலை. அதுக்கு சில நுட்பங்கள் இருக்கு, அதையும் பார்க்கலாம். இந்த முழு விளையாட்டுலயும் முக்கியமான வீரர் யாருன்னா இந்த மெலட்டோனின் தான். இத தூக்க ஹார்மோன்னு சொல்லுவாங்க. வயது அதிகமாகும்போது இதோட உற்பத்தி குறையிறது தான் பல பிரச்சனைகளுக்கும் ஆரம்ப புள்ளி. பூசணி விதை இதை இயற்கையா அதிகரிக்க ஒரு மறைமுகமான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வழியை உருவாக்குது. உங்க தூக்கத்தை மேம்படுத்த ஒரு டூல் பாக்ஸ் இருக்குன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. அதுல இந்த 4 விஷயங்கள் கண்டிப்பா இருக்கும். மெக்னீசியம் உடலையும் மனசையும் ரிலாக்ஸ் பண்ணும். டிரிப்டோஃபான் தூக்கத்துக்கான ஹார்மோனை உருவாக்க உதவும். ஜிங்க் மூளையோட செயல்பாட்டை சீராக்கும். இதோட பூசணி விதையில இருக்கிற நல்ல கொழுப்புகள் ஹார்மோன்களை சமநிலையில வைக்கிறதுக்கு ரொம்பவே அவசியம். இங்க தான் ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. நாம நேரடியா மெலட்டோனின் மாத்திரையே எடுக்கல. அதுக்கு பதிலா ஒரு படி பின்னாடி போய் நம்ம உடம்பையே மெலட்டோனினை உற்பத்தி செய்ய தேவையான மூலப்பொருளை கொடுக்கறோம். இது ஒரு நேச்சுரல் செயின் ரியாக்ஷன் மாதிரி. நாம உடம்ப வேலை வாங்கல, அதுக்கு வேலை செய்ய உதவுறோம். இதுதான் வித்தியாசம். நிறைய பேர் மிஸ் பண்ற ஒரு இடம் இதுதான். தூக்கங்கிறது ஒரு சுவிட்ச் போட்டா மாதிரி டக்குன்னு வர்றதில்ல. அது ஒரு செயல்முறை. டிரிப்டோஃபானா செரோட்டோனினா மாறும், அப்புறம் அது மெலட்டோனினா மாறும். இந்த சங்கிலி தான் அந்த செயல்முறையோட ரகசியம். பூசணி விதை இந்த சங்கிலி தொடர ரொம்ப அழகா ஆரம்பிச்சு வைக்குது. இதுவரைக்கும் நாம இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலை பார்த்தோம். இப்போ ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வரோம். இத எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில நடைமுறைக்கு கொண்டு வரதுன்னு பார்க்கலாம். ஏன்னா சரியான முறையில பயன்படுத்தினா மட்டும்தான் முழு பலனும் கிடைக்கும். இந்த விஷயத்த ஒரு பழக்கமா மாத்துறது ரொம்ப ரொம்ப சுலபம். தினமும் நைட்டு தூங்குறதுக்கு ஒரு 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் பூசணி விதையை எடுத்துக்கோங்க. ரொம்ப முக்கியமா நல்ல மென்னு சாப்பிடணும்.
அப்பதான் அதுல இருக்கிற சத்துக்கள் முழுமையா நம்ம உடல்ல சேரும். சில முக்கியமான விஷயங்களை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அளவு ரொம்ப முக்கியம். 1 டேபிள் ஸ்பூனுக்கு மேல தேவையில்லை. கடங்கள்ல கிடைக்கிற உப்பு சேர்த்த வறுத்த விதைகளை தவிர்த்துடுங்க. பச்சையான விதை தான் பெஸ்ட். இது ஒரு இயற்கை செயல்முறை, அதனால உடனடி மாற்றம் வராது. பொறுமையா தொடர்ந்து செஞ்சா நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். இப்போ இந்த முழு செயல்முறையோட இறுதி இலக்கு என்னன்னு பார்க்கலாம். இது வெறும் தூக்கத்தை பத்தினது மட்டும் இல்ல, அதையும் தாண்டி நம்ம உடலுக்கும் மனசுக்கும் கிடைக்கிற ஒரு ஆழமான பலனை பத்தியது. நாம ஒரு படி ஆழமா யோசிச்சா ஒரு விஷயம் நல்லா புரியும். தூக்கங்கிறது ஒரு ஆடம்பரமான விஷயம் கிடையாது. அது நம்ம உடம்புக்கு அத்தியாவசியமான ஒரு உயிரியல் தேவை. எப்படி சாப்பாடு தண்ணியும் அதே மாதிரி தான் தூக்கமும். குறிப்பா 60 வயசுக்கு மேல ஒரு நல்ல ஆழமான தூக்கம் நம்ம ஞாபக சக்தியை பாதுகாக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், மனநிலையை சமன்படுத்தும். இந்த உயிரியல் பலன் அப்படின்னா என்ன? அது தூக்க மாத்திரையால வர்ற ஒரு மயக்க நிலை கிடையாது. இது உங்க உடல் தன்னை தானே சரி செஞ்சு நரம்புகளை அமைதிப்படுத்தி ஹார்மோன்களை சமநிலைப்படுத்தி அடைகிற ஒரு உண்மையான ஆழமான ஓய்வு. இதுதான் நீங்க உங்க உடலுக்கு கொடுக்கிற உண்மையான பரிசு. இந்த முழு விளக்கத்தையும் சுருக்கமா சொன்னா, வயசாகும்போது மெலட்டோனின் உற்பத்தி குறையிறது தான் தூக்கமின்மைக்கு முக்கிய காரணம். இதுக்கு தீர்வா பூசணி விதையில இருக்கிற மெக்னீசியம், ஜிங்க் மற்றும் டிரிப்டோஃபான் போன்ற சத்துக்கள் இயற்கையா மெலட்டோனினை உற்பத்தி செய்ய உடலை தூண்டுது. அதாவது அந்த முக்கியமான சங்கிலி தொடர். டிரிப்டோஃபான் செரோட்டோனினாகவும் அது மெலட்டோனினாகவும் மாறுது. இதை சரியான முறையில தினமும் நைட்டு 1 டேபிள் ஸ்பூன் தொடர்ந்து பயன்படுத்தும் போது ஆழ்ந்த தூக்கம் ஒரு பழக்கமாகவே மாறிடும். ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரு இயற்கை செயல்முறை. தொடர்ச்சி தான் ரொம்ப முக்கியம். ஒரு சின்ன விதை, ஆனா அதுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் ஒளிஞ்சிருக்கு. இது ஒரு ராத்திரியில நடக்கிற மேஜிக் இல்ல, ஆனா ஒரு தொடர்ச்சியான நல்ல பழக்கம். குழந்தை மாதிரி ஆழ்ந்த தூக்கங்கிறது ஒரு கனவு இல்ல, அது நம்ம இயல்பு. அந்த இயல்பை மீட்டெடுக்க இந்த ஒரு சிறிய மாற்றத்தை இன்றைக்கு ராத்திரி தொடங்க நீங்க தயாரா?